தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையை தகத்தகன்னு மின்னுது. தஞ்சை என்பது திராவிட இயக்கத்துடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைவேறிருக்கு. பெண்ணுரிமைக்கான ஆட்சியா? பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேறுகிற ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் வீடுகளாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமையை பெண்களான உங்களை நம்பிதான் வச்சிருக்கிறேன். வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா நீங்க நினைச்சா ஆளுக்கு போலாம், கிச்சனுக்கு போகலாம், ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். அதுதான் மகளிருக்கு மகளிர் தான் எப்போதும் போறோம். பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் 8ஆம் நாள் தீரர்கள் கோட்டம் திருச்சியில 10 லட்சம் உடன்பிறப்புக்கு கூடுகிற மாநில மாநாட்டை பேரரசு நடத்த போறோம். மகளிரணியான நீங்க பரப்புரையோட முன்கிட வீராங்கனைகளாக நிற்கணும். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாதமான பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் மேடையிலே நின்று நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அழுதி சொல்றேன், இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா? மணிப்பூரை அந்த பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா?